வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி வெள்ளை கத்திரிக்காய் பலாக்கொட்டையெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். அந்த வெந்தயம் கருகிறதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நல்லா ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு. இந்த புளிக்குழம்புக்கு நல்லா பூண்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் பூண்டு நல்லா தாராளமாகவே போட்டுக்கோங்க. இப்போ இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 12லேருந்து 15 சின்ன வெங்காயம். எனக்கு இந்த புளிக்குழம்புல நிறைய சின்ன வெங்காயம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கூடயே நான் ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டிருக்கேன். அப்போ அதுக்கு தேவையான கல் உப்பு மட்டும் போட்டு வதங்க விடலாம். இப்போ அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி அதையும் நறுக்கி போட்டு வதங்க விடலாம். இது ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது காய் போடலாம். காய் பார்த்துட்டிங்கன்னா நான் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு செஞ்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 வெள்ளை கத்திரிக்காய், அது கூட 2 உருளைக்கிழங்கு அதை எடுத்திருக்கேன். அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி கழுவி இது கூட போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதோடு நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போ கிளறி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் போடணும். இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போடலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூன் மேலே போட்டுக்கலாம். காரத்துக்கு வீட்டு மசால் பொடி. இந்த வீட்டு மசால் பொடி ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீட்டு மசால் பொடியில் தான் ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். வேறு எந்த மசால் பொடியுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணல, வீட்டு மசால் பொடி மட்டும்தான். இப்போ இது காயோடு நான் அந்த மசாலா நல்லா சேர்த்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசால் காய் எல்லாமே கலந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது இந்த தண்ணியிலேயே வேகணும். இப்போ இது நல்லா வெந்து வர்றதுக்கு நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா தண்ணியும் நல்லா கொஞ்சம் சுண்டி காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா பலாக்கொட்டை அதை நான் தனியாக வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ காய் அந்த பலாக்கொட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம புளி நல்லா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிட்டுருக்கு. அதை எடுத்து நம்ம கரைச்சி இது கூட ஊற்றிக்கலாம். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் புளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ புளியும் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம போட்டிருக்க மசாலா, ஊற்றிருக்க புளி தண்ணி, அதுக்கப்புறம் இந்த காய் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன சைஸ் வெல்லம் போட்டுக்க போகிறோம். இந்த புளி குழம்புல வெல்லம் சேர்த்துக்கிறது ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதை நீங்கள் போடாமல் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதை போட்டு நான் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்ட்டான வெள்ளை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் போட்டிருக்க காய் பலாக்கொட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் குழம்பை நல்லா வற்ற விட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.